அண்மைச் செய்தி தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் மாலை அணிந்து வந்த தம்பதிகள் மீது தாக்குதல் சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். தம்பதியை கோவில் பணியாளர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் தாக்குதல் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவில் வளாகத்தில் சாமியாடி பணம் வசூலித்த தம்பதியை கோவில் பணியாளர்கள் அப்புறப்படுத்த முயற்சித்த போது தகராறு என தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து தகராறு கைகலப்பாக மாறியிருக்கிறது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துமோகன் இணைகிறார். வணக்கம் முத்துமோகன், என்ன நடந்தது? முழு விவரம். வணக்கம் மாலதி. உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் இன்று மாலை அணிந்த தம்பதிகளை கோவில் பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் தாக்கும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா உலக புகழ் பெற்றது. இந்தியாவில் மைசூருக்கு அடுத்தபடியாக இங்குதான் தசரா திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த தசரா திருவிழா காலங்களில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வருகை தருவார்கள். இன்று 3 மாதங்கள் காலம் தசரா திருவிழா நடைபெற உள்ள நிலையில் கோவிலுக்கு 3 மாதங்கள் 90 நாட்களுக்கு மேலாக விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் விரதத்தை தொடங்கும் வகையில் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் ஆலயத்திற்கு வருகை தந்து மாலை அணிந்து விரதத்தை துவங்கி வருகின்றனர். இதனால் ஆலயத்தில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் கோவிலில் பணிபுரியும் கோவில் பணியாளர் மற்றும் தூய்மை பணி ஆகியோர் கோவில் வளாகத்தில் வைத்து மாலை அணிந்த ஒரு தம்பதியை தாக்கும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி பரவி வருகிறது. அதில் அந்த மாலை அணிந்த பெண்மணி முதலில் கோவில் பணியாளரை தாக்க முயற்சிக்கிறார். அதைத் தொடர்ந்து கோவில் பணியாளர் மற்றும் அங்கு பணியில் இருந்த பெண் தூய்மை பணியாளர்கள் சேர்ந்து அந்த பெண் பக்தர்களை தாக்கினர். இதில் அந்த பெண்மணி அழுது கொண்டே தனது கணவருடன் செல்லும் காட்சிகளும் இடம்பெற்றன. தற்போது இந்த காட்சியானது இணையதளத்தில் வைரலாகி பரவுகிறது. இது குறித்து விளக்கம் கேட்பதற்காக கோவில் செயலாளர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது கோவில் வளாகத்தில் சாமியாடி பணம் வசூல் செய்து வருகிறார்கள். இதன் காரணமாக பக்தர்களுக்கு தொந்தரவு ஏற்படுகிறது. இதற்காக அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் போது அந்த பெண்மணி கோவில் பணியாளர் மனோ என்பவரை தாக்கியது. அதன் பிறகு அங்கிருந்து தூய்மை பணியாளர் அவர்களை தாக்கியுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தினந்தோறும் கோவில் வளாகத்தில் ஏராளமாக சாமியாடி பணம் செய்து இதை தினந்தோறும் தாங்கள் தடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் குலசேகரப்பட்டினம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாலதி. முத்துமோகன், தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.